வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னன்னா, நம்ம எல்லோரும் மாதம் நம்ம சம்பாதிப்போம். நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சு இந்த தொகையில் உங்களோட ஏரியாவில் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இந்த ஒதுக்கி வச்ச தொகையிலேருந்து நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம். உங்களுக்கு கடவுளும் துணை நிற்பார். ஓகே, இப்போது கடகராசிக்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 மார்ச் 29 சனி பயிற்சி ஆகிறாருங்க. கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இவர் மீனராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டு இருப்பார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அஷ்டம சனி விலகுதுங்க டோட்டலாக. ஆக மொத்தம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி வரார். ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபான ஒரு காலகட்டம். ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. ஒரு பொற்காலன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனியில் நீங்கள் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருந்துட்டீங்க. பொதுவாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்துட்டீங்க. அது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் மன கஷ்டத்தில் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா டோட்டலாக உங்களுக்கு அஷ்டம சனி விலகுது. இப்போது நீங்கள் எதுவும் நல்ல வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காக நீங்கள் வரும்போது அதுக்கான சாத்தியக்கூறுகளில் நல்லபடியான வேலைகளும் கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நல்ல வீடுகள் கட்டலாம். அதே மாதிரி இப்போது இந்த சனி பயிற்சி ஆகிருக்கிறதுல உங்களுக்கு என்ன நன்மை அடுத்ததுன்னா, உங்கள் குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல லாபமும் எடுக்கலாம். நல்ல பண வரவுகளும் இருக்கும். குடும்பத்தில் முதியோர்கள் யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு இப்போலாம் நல்ல குணமாகி நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் நல்ல கோயில், குளம் இந்த மாதிரியான ட்ராவல்லாம் நல்லபடியாக நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நல்ல நிம்மதி இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்குங்க. இந்த டைம் உங்களுக்கு அருமையான சனி பயிற்சி இந்த டைம் நடந்திருக்குது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் எங்கெங்க அப்படின்னா 11வது இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 3வது இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்ப்பார். இதனால் என்னென்ன நன்மை தீமைகள்ங்கிறத பார்த்துடலாம். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு வீடு, நிலங்கள்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் போய் அடிக்கடி நீங்கள் போய் பார்த்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் வாடகைக்கு யாராவது விட்றீங்க அப்படின்னா அந்த ஆளுங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்ல பர்சனாக வச்சுக்கணும். இல்லைன்னா இதனால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். நீங்கள் போய் கோர்ட்டு கேஸ்னு அலையிற மாதிரி போயிடும். கடைகள் இந்த மாதிரி வீடு வாடகைக்கு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அந்த பர்சன்ட்டை நீங்கள் பாண்டு போட்டு நீங்கள் எழுதி வாங்கிக்கணும். சொத்துக்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு. ஏன்னா இந்த 11வது இடத்தை பார்க்குறதுனால இது மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி செலவுகளும் இப்போ இந்த டைமில் இருக்கும். அதே மாதிரி 3வது இடத்துல சனி பார்க்குறதுனால நீங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கணும். ரொம்ப குழப்பிக்காமல் கரெக்டாக நீங்கள் போல்டாக டிசிஷன்லாம் சில விஷயங்களில் கரெக்டாக எடுத்திங்கன்னா இந்த முன்னேற்றத்துக்கான பிரச்சனைகள் எதுவும் வராது. அப்புறம் இந்த சனி பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி அப்படின்ற ஸ்தானத்தெல்லாம் பார்க்குறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாராவது ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் டாக்டரை பார்த்து உடனே அதுக்கான ரெமெடி பண்ணிக்கங்க. 2025 காட்டிலும் 26 ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்லபடியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இளைஞர்கள்லாம் முன்னாடி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். பெற்றவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தால் கூட இப்போ நல்ல வேலைவாய்ப்பு நல்லபடியாக அமைஞ்சு நல்ல தொழில் தொடங்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நினச்சவங்களுக்கெல்லாம் தொழிலெலாம் தொடங்கி உங்களுக்கு வீட்லேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோடையும் நீங்கள் இருப்பீங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பான சனி பயிற்சியாக இருக்குது. அதே மாதிரி கோளறு பதிகம் படிங்க. அதே மாதிரி நீங்கள் திருநள்ளாறு கோயிலுக்கு போய் சனி பகவானை வணங்குங்க. உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சனிக்கிழமையான விளக்கு போடுங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.